ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பொய்கை ஆழ்வார், பிள்ளைலோக்காச்சாரியர், வேதாந்தாச்சாரியார் அவதாரம் பண்ணின மாச திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அதை நம்ம மாட்டில் இன்னைக்கு கொண்டாடின்னு இருக்கோம். இதில் வேதாந்தாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் வசிச்சுட்டு வரச்சே ஒரு ஏழை பிராமணன் ஆச்சாரியா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், என்கிட்ட பணம் காசெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் காசெல்லாம் கொடுத்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஆச்சாரியன் சொல்கிறார், நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், நம்ம அங்கே போய் கேட்டுக்கலாம், என்கிட்டயும் ஒரு பைசாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிஷ்யனோட கையை பிடிச்சிண்டு பெருந்தேவி தாயார் ஜெகஜனனி இல்லையா, அந்த பெருந்தேவி தாயார்கிட்ட அழைச்சிட்டு போய் முன்னாடி போய் நிறுத்துட்டு ஸ்ரீஸ்துதியை பாட ஆரம்பிக்கிறார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷஃப் பீட்டிம் மது விஜயனோ பூஷயந்தியம் ஸ்வகாந்தியா அப்படின்னு பாட ஆரம்பித்தார் ஸ்லோகத்தெல்லாம் பாடி முடித்த உடனே நம்ம பெருந்தேவி தாயார் அப்படியே தன மழையை பொழிஞ்சான். இந்த சித்திரத்தை இதை அப்படியே அழகாக வரைஞ்சி அது பெருந்தேவி தாயார் கோயிலில் அந்த சன்னதியில் மாட்டியிருக்கா. அடுத்த தடவை யாரெல்லாம் காஞ்சிபுரம் போகிறேளோ பெருந்தேவி தாயாரை செவிச்சுட்டு கண்டிப்பாக இந்த சித்திரத்தையும் போய் செவிச்சுட்டு வாங்கோ. அங்கே ஆச்சாரியார் பெருந்தேவி தாயார் தனமழை பொழிவா கையிலிருந்து. அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்றைக்கி திருக்கோலத்தை சாத்தியிருக்கோம் ஆற்றுல. எல்லாரும் சேவியுங்கோ. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எழுதின ஸ்ரீசுக்திகள் எல்லாம் படித்து நம்மளும் அந்த மாதிரி சிரேஷ்டமாக இருப்போம். அந்த ஏழை பிராமணன் இந்த தனத்தை எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன சரித்திரத்தை, இப்போ நான் திவ்ய சரித்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.